இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது, கேக் கட் பண்ணுறது இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதனால் எப்போவுமே நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே கேட்டு வாங்கிப்போம். ஆனால் அது மட்டும் வாங்கி கொடுத்துருவாரு, முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டார். இந்த டேரி மில்கில் ஹார்ட் வச்சு கொடுக்குற சாக்லேட்டு இப்போலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் கிடைக்குமே, மீதி டைம்லலாம் அது கிடைக்காது. எல்லா டேரி மில்க்லையும் இருக்கிற அதே டேஸ்ட்டு தான் அதுலேயே இருக்கும். இருந்தாலும் நடுவில் ஹார்ட் இருக்குல்ல, அதில் வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்பவே ஆர்வம். இந்த சாக்லேட்டை வந்து நானும் அவளும் சேர்ந்து தான் ஆர்டர் பண்ணமே. அப்படியுமே எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்து இந்த ஹார்ட் வந்து எனக்கா அவ்வளோக்கான்னு சொல்லிட்டு மொத்தத்தில் அந்த ஹார்ட்டை ரெண்டாக உடச்சி நானும் அவளும் பாதி பாதி சாப்பிட்ருவோம். ஈவினிங் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போகணும். வீட்டில் இருக்காங்களா, நம்மளும் வேற கூடவே கிளம்பணும். சரி வேலையெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு நான் சமைக்க போகிறேன்டி, கொஞ்சம் துணியை மடித்து வைடின்னு சொன்னால் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. லீவ் விட்டாலே இதே வேலை தான். 11 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாதான் 1 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும். ஏன்னா இவங்க 2 பேருமே ப்ரைஸ் வினர்ஸ்ன்றதால 2 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சுட சுட சாப்பாடு, காலிஃப்ளவர் பட்டாணி போட்ட குருமா. நேற்று வந்து 2 ரூபாய் கொடுத்து கோஸ் வாங்கியிருந்தால அதில் பாதி மட்டும் கட் பண்ணி பொரியல் பண்ணியாச்சு.